ஒரு நாள் மனிதனின் கனவாக இருந்த விண்வெளி பயணம் இன்று அந்த கனவு உள்ளவர்களுக்கு நிஜமாகிவிட்டது. தொழில்நுட்ப வளர்ச்சி, தனியார் நிறுவனங்களின் முயற்சிகள் இவை அனைத்தும் இணைந்து விண்வெளி சுற்றுலாவை சாத்தியமாக்கியுள்ளது. ஆனால் இந்த புதுமையான பயணங்கள் எதற்காக, யாருக்காக, இதில் நன்மை என்ன, தீமை என்ன என்பது பற்றிய கேள்விகள் அதிகரிக்கின்றன. ப்ளூ ஆர்ஜின், ஸ்பேஸ்எக்ஸ், வெர்ஜின் கிளாஸ்டிக் போன்ற நிறுவனங்கள் இன்று விண்வெளிக்கு சுற்றுலா அனுபவம் தரும் ஒரு புதிய தொழிலாக செயல்படுகின்றன. இந்த நிறுவனங்கள் உலகின் மிக புகழ்பெற்ற பிரபலங்களை விண்வெளிக்கு அழைத்து செல்கின்றன. வில்லியம் ஷாட்னர், கேட்னி பெரி உள்ளிட்டோர் விண்வெளிக்கு ஒரு சிறிய பயணம் செய்து திரும்பி தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். ஆனால் இதை சிலர் ஒரு விஞ்ஞான சாதனையாக காண்கிற போது மற்றவர்கள் விளம்பர முயற்சியாக விமர்சிக்கின்றனர். இந்த பயணங்கள் உண்மையில் மனிதகுலத்தின் நலனுக்காகவா அல்லது பணக்காரர்களுக்கான ஓர் ஆடம்பர அனுபவமா? இந்த கேள்வி பலர் மனதில் எழுகிறது. விமர்சனங்கள் தெரிவிப்பதாவது, இது சாதாரண மக்களுக்கானது அல்ல, இவை சிலர் செலுத்தக்கூடிய பணத்தின் மூலம் நவீன உலகின் ஆடம்பரத்தை காட்சிப்படுத்தும் முயற்சியே என்பதுதான். இத்தகைய ராக்கெட் பயணங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் விஞ்ஞானிகள் அதிக கவலையுடன் பேசுகின்றனர். ராக்கெட் என்ஜின்கள் இயங்கும் போது வெளிவரும் வாயுக்கள் மற்றும் தூசி துகள்கள் வளிமண்டலத்தின் முக்கியமான பகுதியான ஸ்ட்ராட்டோஸ்பியரை நேரடியாக பாதிக்கக்கூடும். இந்த பாதிப்புகள் நம்மை சூரியனின் உயிர்கொள்ளும் கதிர்வீச்சிலிருந்து காக்கும் ஓசோன் அடுக்கை மெதுவாக சிதைக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. ப்ளூ ஆர்ஜின் நிறுவனம் தங்கள் ராக்கெட்டுகள் கார்பன் வாயுக்கள் எதுவும் வெளியேற்றவில்லை, வெறும் நீராவி மட்டுமே வெளியேற்றுகிறது என தெரிவித்துள்ளது. ஆனால் விஞ்ஞானிகள் அதையும் ஏற்றுக்கொள்கிற நிலையில் இல்லை. காரணம், நீராவி கூட ஸ்ட்ராட்டோஸ்பியர் பகுதியில் அதிக அளவில் சேருமானால் அது ஓசோன் அடுக்கில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். மேலும் இந்த பயணங்களுக்கான செலவுகள் மிக அதிகமாக உள்ளன. ப்ளூ ஆர்ஜின் வழியாக விண்வெளிக்கு சுற்றுலா செல்ல ஒருவர் 1,50,000 அமெரிக்க டாலர் டெபாசிட் செலுத்த வேண்டும். இந்திய மதிப்பில் இது சுமார் 1,28,00,000 ரூபாய். இதுபோன்ற பெரும் தொகை ஏழை மக்களுக்கான அடிப்படை வசதிகளுக்காக பயன்படுத்த வேண்டியதுதானே என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் கேள்வியாக எழும்புகின்றன. ஆனால் இதற்கு மாறாக கருத்தும் உள்ளது. ஆதரவாளர்கள் கூறுவதாவது, இந்த முயற்சிகள் மனிதகுலத்தின் அறிவியல் வளர்ச்சிக்கான ஒரு புதிய தொடக்கமாகும். விண்வெளிக்குள் மனிதர்களை அனுப்புவதற்கான தொழில்நுட்பங்களை இந்நிறுவனங்கள் துரிதப்படுத்துகின்றன. நாளைய நாளில் இந்த முயற்சிகள் வழியாக பல பயன்கள் கிடைக்கக்கூடும் என்கிறார்கள். இது மக்களின் கனவுகளை நனவாக்க உதவும் ஒரு வழியாகவே பார்க்கப்பட வேண்டும் எனவும் வாதம் செய்கின்றன. முடிவில் இந்த பயணங்கள் நம்ம வாழ்க்கையை உயர்த்துவதற்காக சாத்தியமா, இல்லையெனில் பூமியின் மீது மேலும் ஒரு சுமையாக மாறக்கூடிய அபாயமா என்பது இன்னும் தீராத கேள்வியே. விண்வெளி சுற்றுலா மனிதனின் புதிய யுகத்தில் ஒரு அத்தியமாக அமையுமா அல்லது வெறும் பணத்தின் விளையாட்டாக மறையுமா என்று கேள்வி இப்போதும் எழுந்திருக்கின்றது.